நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் வழங்கப்படும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் அவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இசப்பாவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தீர், ஆவியினால் அபிஷேகம் செய்தீர், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆம் ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு இயேசு ராஜா, இந்த அருமையான வேளையிலும் இயேசுவே அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியான அந்த கிருபை கொடுத்தீங்கப்பா. இயேசுவே உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோமப்பா. இந்த வேளையிலும் இயேசுவே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நான்கு ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம்ப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் ஏசப்பாவுடைய கிருபையும் சமாதானமும் நிரந்தரமாக இருக்கும்படியா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பேரையும் இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுடைய நான் மாத்திரம் மயப்பட்டா போதும் இயேசுவே, துதிக்கன மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சியம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே இந்த வேளையிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக இயேசு நம்ம கொடுத்த தேவ வாக்கியம் மார்க்கு 5வது அதிகாரம், மார்க்கு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், மார்க்கு 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அடிக்கடியாக இந்த வேத வசனத்தை தியானித்திருப்பீங்க. ஏன்னா இயேசு ரொம்ப நல்லவர். யாரெல்லாம் துக்கத்தோடு பாரத்தோடு ஏசப்பா கிட்ட வந்தாங்களோ, கிட்ட வந்த எல்லாருக்கும் அவர் சுகத்தை கொடுத்தார். யார் யார் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து இயேசு பாதத்தில் வைச்சாங்களோ, இயேசு பாதத்தில் வச்ச எல்லாருக்கும் இயேசு சுகத்தை கொடுத்தார். பலவீனமா இருந்தவர்களுக்கு பலவீனத்தை மாற்றினார். அது மட்டும் இல்லை, அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அநேகர் மரித்து போனாங்கன்னு சொல்லி சொல்வதற்கும் ஏசப்பாட்ட வந்தாங்க. இயேசு உயிரோடு எழுப்பினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே இயேசு என்ன செய்கிறான்னு சொல்லி இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். பாருங்க, கதரேனுடைய நாட்டுக்கு அவங்க போகிறாங்க. போகும்போது அவர் படவிலிருந்து இறங்கின உடனேன்னு சொல்லி மார்க் 5:2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து இயேசுவுக்கு எதிராக வந்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்கு தெரியும் கதரேனருடைய நாட்டில் போயாச்சுன்னா அங்கு ஒரு மனிதன் சத்துடைய பிடிகளில் அகப்பட்டு இருக்கிறான், அவனை மீட்க வேண்டும் என்பது தான் ஏசப்பாவுடைய பெரிய ஒரு திட்டம். யாருமே கஷ்டப்படுறத ஏசப்பா விரும்ப மாட்டாங்க. பாருங்க, எவ்வளோ நாட்களா அந்த மனிதன் தன்னை கஷ்டப்படுத்தி தன்னை காயப்படுத்தி அநேகருக்கு ஒரு வேதனை உண்டாக்குகிற ஒரு மகனாக இருந்தார் சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். பாருங்க, மார்க் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன், கேளுங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளை,
அப்படின்னா அந்த மனிதன் எங்கே தங்கி இருந்தார்? அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்தது? கல்லறைகள் நடுவுல. பாருங்க, ஒரு கல்லறையிலே ஒரு மனிதர் இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பா பார்த்துக்கிடுங்க நீங்க. அதாவது இன்றைக்குள்ள காலகட்டத்துல ஒரு கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அநேகர் கல்லறை தோட்டத்துக்கு போனோம்னா முக்கியமான நாட்கள்ல போவாங்க இல்லையா? எப்பவும் போக மாட்டாங்க. முக்கியமான நாட்கள்ல போய் அந்த கல்லறையில போய் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா பிரியமான தேவ பிள்ளைகளே, இவன் எல்லா நாளுமே அந்த கல்லறைகளிலே குடியிருந்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பாக்குறோம்ல, நைட்ல கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க நம்ம விரும்புவோம் பார்த்தீங்களா? அப்படின்னா இந்த மனிதனை நினைத்து பாருங்க, அவருக்கு சரியான ரெஸ்ட் கிடைத்திருக்குமா? இளைப்பாறுதல் கிடைத்திருக்குமா? அவர் ஓப்பன் பிளேஸ்ல இருந்தார்ல. கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையை திங்க் பண்ணி பாருங்க. யாராலையும் அவரை கட்ட முடியாது. 4ஆம் வசனம் பாருங்க, மார்க் 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தா, அவன் அநேகந்தரும் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இயேசுக்கு இது தெரியும், இந்த ஊர்ல இப்படி ஒரு மனிதன் இருக்கிறார், அவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் இயேசு பாருங்க அந்த கதரேயனுடைய நாட்டுக்கு வருகிறாங்க. அவர் படவுல இருந்து இறங்கின உடனே ஓடி வருகிறாராம். அந்த மனிதர் ஓடி வருகிறார். அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனிதர் தன்னை என்ன செய்வார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்க்கு 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை தோட்டம் என்று நம்ம பார்த்தோம். இங்க என்ன இருக்குன்னா, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா 24 மணி நேரமும் அவன் எங்க இருப்பான்? கல்லறை தோட்டம் அவனுடைய குடியிருப்பு. ஆனா மலையில போய் இருப்பான், கல்லறையிலையும் இருப்பான், சத்தம் போடுவான். அது மட்டும் இல்ல, அந்த கல்லுகள்னாலே பாருங்க தன்னையே காயப்படுத்திட்டு இருப்பான். அப்ப எவ்வளவு ஒரு வேதனையான நிலைமை பிரியமான தேவ பிள்ளைகளே. ஒருவேளை இன்றைக்கும் அநேகர் இதே போல பல கட்டுகளோடு பல கண்ணீரோடு சத்துருடைய பிடியில கூட இன்றைக்கு அநேகர் வேதனையோடு இருக்கலாம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்களுக்கு வேண்டியவர்களோ இல்ல நீங்களோ ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு வேதனையில ஏதோ ஒரு துன்பத்துல கட்டப்பட்டவர்களாக, என்னுடைய வீட்டுல ஏன் இப்படி தொடர்ந்து கண்ணீர், என்னுடைய குடும்பத்துல ஏன் இந்த வேதனை, எனக்கு வேண்டிய இந்த உறவினர் வீட்டுல எதனால இந்த பாடம் அனுபவிக்கிறாங்க, ஏன் இப்படி கட்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க துக்கப்படுறீங்கன்னா, இந்த வேளையில இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த மனிதனை இயேசு அறிந்ததுனால தான் அவர் கதரேயனுடைய நாட்டிற்கு போறாரு, படவுல போறாரு. பார்த்தீங்களா? எப்படி ஆகிலும் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுப்பாவுடைய திட்டம். பாருங்க, இன்றைக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஜபத்தோடு இந்த வேளையில் பேசி கொண்டிருக்கும் போதே இயேசு உங்களோடு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், யாரெல்லாம் இந்த மாதிரி கட்டப்பட்ட நிலைமையில சத்துடைய கிரியைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை தேடித்தான் உங்களிடம் இந்த வார்த்தைகளை கொடுப்பதற்காக தான் இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை யாரா இருந்தாலும் சரி, யாராவது வேதனைகளில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கும் நீங்கள் இயேசுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படியா இன்று இயேசு அவர்களை விடுவிக்கத்தக்கதாக இந்த நாளிலும் இந்த வேளையிலே இயேசுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்கு நேராக, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது இந்த வேளையிலே இயேசு உங்களுக்கும் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்குள்ளே நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மோடு வாசம் செய்கிறார். ஆனா நாம் அவருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் போது, அன்றைக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யும் போது இயேசு நமக்காக யுத்தம் பண்ண முடியாதபடி நாமே தடுத்து விடுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, விசேஷமாக இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிக்கிறேன் கேளுங்க. மார்க் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வருகிறாராம். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆவலா இருக்கிறார் பாருங்க. ஆனா அவர் எதற்கு ஆவல் கொள்ளுகிறார் என்றால், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏனென்றால் அவருடைய கட்டி வைத்திருக்கிற அசுத்த கிரியை. எதற்கு ஓடி வருகிறார் அந்த ஆவலோடு? அவரிடம் இருக்கிற அசுத்தாவி என்ன சொல்லுது பார்க்கலாம். பாருங்க, ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, பாருங்க அந்த அசுத்தாவி பிடித்த அந்த மனிதர் கூட அவரை பணிந்து கொள்ளுகிறார். அது மட்டுமா செய்யறாரு? அவரை பணிந்து கொண்டு என்ன சொல்றாராம்? இயேசுவே, பாருங்க இயேசுவே என்று அவன் அறிக்கை இடுகிறான். அந்த மனிதனோடு அவனோடு குடியிருக்கின்ற அந்த அசுத்த கிரியைக்கு தெரிகிறது இயேசு யார். அந்த சத்துரு சொல்றான் பாரு, பாத்தீங்களா? அந்த அசுத்த ஆவி கொண்டிருந்த அந்த மனுஷன் மூலமாக என்ன வார்த்தை வருகிறது பாருங்க. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. பாருங்க, இயேசுடைய பேரை சொல்றான் பாருங்க. அவனுக்கு தெரியுது இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். ஏன்னா யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தேவன்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அப்போ அவர் சொல்றார், உன்னதமான தேவனுடைய குமாரனை, பிதாவால் அனுப்பப்பட்ட அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே என்று அறிக்கை இடுகிறார். பார்த்தீங்களா? ஆனா அவருக்கு இன்னொன்று, அவர் நார்மலா இல்லை, சத்துருடைய பிடிகளினால் அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு, உமக்கும் எனக்கும் உமக்கும் என்ன? அவர் கேட்கிறார், ஒரு கொஸ்டின் கேட்கிறார், எனக்கும் உமக்கும் என்ன? ஏன்னா இயேசு ஒளியா இருக்கிறாரு. இருள் அந்த ஒளியை பற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த மனிதனில் குடிகொண்டு இருக்கிறது இருள், அது அசுத்த கிரியை. அந்த அசுத்த கிரியை சொல்லுகிறது, உமக்கும் எனக்கும் என்ன? எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல இருக்கு, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆனபடினால்தான் அந்த அசுத்தாவி பேசுது. ஏன்னா இவர் இப்ப கிட்ட வந்துட்டாரு. இப்ப அந்த அசுத்தாவி ஆகிய அந்த மனிதன்கிட்ட இருந்து அசுத்தாவி போயிடும்ல. அப்புறம் போயிட்டா அந்த மனிதனை நீ பயன்படுத்த முடியாதே அப்படின்னு சொல்லி நீங்க போயிருங்கன்றான். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஏசப்பாவுடைய வசனத்தை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆலயத்துல கடந்து சென்று இயேசுவை ஆராதிக்க, இயேசுடைய சத்தத்தை கேட்க நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது அவர்கள் சொல்வது அல்ல. ஏன்னா அவங்க இயேசுடைய வசனத்தை கேட்டுவிட்டால் இயேசுடைய அத்தனை அற்புதங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துரும். அவங்க முழுவதுமாக தங்களை இயேசுக்கு அர்ப்பணித்து விடுவார்கள். ஆகவே தான் சத்துடைய கிரியை என்ன தெரியுமா? இயேசுடைய வசனத்தை படிக்க விடுவது இல்லை, அவனுடைய ஆலயத்துல கடந்து சென்று இயேசுவை ஆராதிக்க விடுவது இல்லை. அதனால தான் அவர்களால் படிக்க முடிவது இல்லை. பாத்தீங்களா, இந்த சத்துரு குடிகொண்ட அந்த மனுஷன் சொல்றான், உமக்கும் எனக்கும் உமக்கும் என்ன? என்னை என்ன சொல்றார்? வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை. ஏன்னா தன்னிடமிருந்து அசுத்தாவி போயிட்டா இனி அசுத்தாவி அந்த மனிதனில் குடிகொண்டு அந்த மனிதனை காயப்படுத்த முடியாது, அந்த மனிதனை துக்கப்படுத்த முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நீங்கள் கூட உங்க வாழ்க்கையில் அநேக நேரத்துல இயேசுவோடு கூட உட்கார்ந்து வார்த்தையில தியானிக்க முடியாதபடி, ஏசப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி கூட ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, இருக்கலாம். ஆனா இயேசு உங்களோடு தான் பேசுகிறார். அந்த வேதத்தை படிக்க முடியாதபடி, சத்திய வார்த்தைகளை தியானிக்க முடியாதபடி தடுக்கிறது யார் தெரியுமா? யாரெல்லாம் காயப்படுத்த வேண்டும் என்று அந்த சத்துரு நினைக்கிறாரோ அவர்களை வேதத்தை படிக்க விட மாட்டார். அவர்கள் இயேசுவோடு தொடர்பு கொள்வதற்கு அவர் அனுமதியும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அப்படி இயேசுவோடு தொடர்பு கொண்டு விட்டால் அவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து இந்த பூமியில அநேக அற்புதங்களை செய்து அவர்கள் மூலம் அவருடைய குடும்பங்கள் செழித்து முடிபறிந்த இயேசுக்காக நிலைத்து விடுவார்களே என்ற ஏக்கம்தான் அந்த சத்துருவுக்கு இருந்துச்சு. அதனாலதான் அந்த சத்துரு சொல்றான், பாத்தீங்களா, என்னை வேதனைப்படுத்தாதபடின்றான். ஏன்னா அந்த மனுஷன் இருக்கை நீ குடிகொள்ள முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றா ஒண்ணு புரிஞ்சிடுங்க, இயேசு நம்ம வாழ்க்கையில வரும்போது, இயேசுடைய வசனத்தை தியானிக்கும் போது, இயேசுடைய சத்தத்தை கேட்கும் போது, அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் வேதத்துல பார்க்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தில் அவர் வாசமா இருப்பதற்கு ஏற்ற விதமா நம்முடைய இருதயத்தை நாம் கொடுக்கும்போது நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். ஒருக்கா வாசம் செய்ய வந்தவர் அவர் போகவே மாட்டார். யாரெல்லாம் இயேசுதான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில இயேசு நிரந்தரமாக இருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? அநேக நேரத்துல இயேசுப்பாக்கு இடம் கொடுப்பதில்லை. அந்த சத்துரு கிரியையுடைய மனிதர் சொன்னதை நம்ம பார்த்தோம்ல. ஆனா இயேசுவுக்கு நல்லா தெரியும், இந்த மனிதன் எத்தனை நாட்களா இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி நாட்களாக காலங்களாக வேதனைப்படுகிறது இயேசுப்பாவுக்கு பிடிக்காது. இயேசுப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா? யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் இயேசுப்பாவுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையணும். அதுதான் இயேசுப்பாவுக்கு ஆசை. இம்மையிலும் மறுமையிலும் அவர் சொன்னது மாதிரி உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழணும். ஆனா பூமியில உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. இயேசு ஜெயித்தபடினால் அவர் சொல்றார், உபத்திரவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ வார்த்தை தான் உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா,
9வது வசனம், இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்னவென்று கேட்கிறார். உன் பேர் என்ன? அநேக நேரத்துல நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு சொன்னா நம்ம பேரை சொல்லுவோம், நம்ம யாருன்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கு பிரியமில்லாத சில குணநலன்கள், சில செயல்பாடுகள் நம்மை ஒட்டி இருக்கோம். ஆனா அதை சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? அதை நம்ம சொன்னா நம்ம என்ன நினைப்பாங்க, கேவலமா நினைப்பாங்களே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம்ல. ஆனா இந்த அசுத்த கிரியை உள்ள மனிதண்டத்துல பேரை கேட்ட உடனே, உன் பேர் என்னன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன். ஏன்னா இந்த சத்துரு கிரியைகள் பாருங்க, அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஏசப்பாவுடைய கிருபையினால வார்த்தைகளை கேட்கும் போது, தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அந்த அசுத்த கிரியை நம்ம விட்டு போயிடும் பாருங்க, செயல்பட முடியாது. ஆனா அநேக நேரத்துல என்ன நடக்கு தெரியுமா? மறுபடியும் தவறு செய்யும் போது போன அசுத்த கிரியைகள் மறுபடியும் ஒரு நபரா வரமாட்டாங்க, பல பேரை, பல குணநலங்களை உடையவர்களாக இந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் வேண்டாத கிரியைகளை நடப்பிப்பார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, என்னதான் நடக்குன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில விடுதலையே இல்லை, என்னால சத்துரு கிரியிலிருந்து வெளியே மீண்டு வர முடியவில்லைன்னு சொல்லி அநேகர் துக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன்னா அவன் பாப்பானா அவனுக்கு இளைப்பாறுவதற்கு இடம் இருக்காதான். ஏன்னா ஆல்ரெடி துரத்தப்பட்ட ஒரு சத்துரு கிரியா இருக்கும். இப்ப பாப்பா எந்த ஒரு நபர்கிட்ட இருந்து வெளியே போச்சுதோ அந்த நபர் இப்ப இடம் ஃப்ரீயா வச்சிருப்பாங்க. ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, வேதத்தை படிக்கிறது இல்ல, பரிசுத்த வாழ்க்கை வாழவில்லை, தாழ்மை இல்லை, பொறுமை இல்லை, எப்ப பார்த்தாலும் கோபம். ஏன்னா ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துறது வெளியே உள்ளது கிடையாதுங்க, நம்முடைய இருதயத்திலேருந்து வெளிவருகிறது தான். ஆமா, நம்முடைய இருதயத்திலேருந்து தான் வந்து ஒரு மனிதனை உள்ளால இருந்து வந்துதான் அந்த மனிதனை அது தன்னுடைய கிரியைகளிலே தவறை செய்ய வைக்கிறது, கோபம் பட வைக்கும் பாருங்க, மூர்க்கத்தை கொடுக்கும், ஆவியின் கனியை எடுத்து போட்டுரும் பாருங்க. அப்படிங்கும்போது அநேக கிரியைகள் வந்து அவனுடைய வாழ்க்கையில குடிகொள்ளும் சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம். அதே போலதான் இவன் சொல்றான், நாங்கள் அநேகரானபடினால் என் பெயர் லேகியோன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம் ஏசப்பாட்ட கேட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த பிசாசு பிடித்த மனிதண்டத்தில் இருந்த அந்த அசுத்த ஆவி நம்முடைய ஏசப்பாட்ட கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? 10வது வசனம், மார்க்கு 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன கேட்டுச்சு பாத்தீங்கன்னா, தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு பாருங்க அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான், மிகவும் வேண்டிக் கொண்டான். அசுத்தாவிக்கே தெரியுது நம்ம கேட்கிற இடத்துல துரத்த சொன்னா இவர் துரத்துவார்னு. ஆனா அநேக வேளையில் இயேசுவை அறிந்த பிள்ளைகளுக்கு இயேசு கிட்ட கேட்டால் கிடைக்கும் என்கிறதை அநேக நேரத்துல விசுவாசத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு அவிசுவாசமாகிய ஒரு கல்லை அன்னைக்கு லாசருக்கு வைத்திருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள் சொன்ன உடனே லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே லாசரு வெளியே வந்தான்னு சொல்லி பாக்குறோம். அதே போல பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக இந்த பாருங்க இந்த மாதிரி சொல்றதே இல்லை, ஏசப்பா கிட்ட கேட்கறதே இல்லை. எத்தனை நாள் தான் நான் கேட்கறது, எவ்வளவு நாளா நான் ஏசப்பாட்ட கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு விடுதலையே கிடைக்கலன்னு சொல்லி அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? பாருங்க, அந்த அசுத்த ஆவி பிடித்த அந்த மனிதன் கேட்கிறான், என்னை பாருங்க எங்க அனுப்புங்கன்னு சொல்றான் பாருங்க. 11வது வசனம், அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த அவர்கள் கேட்கிறாங்க, அந்த பிசாசுகள் எல்லாம் பாருங்க, அந்த லேகியோன் என்ற அந்த பல பேர் கொண்ட அந்த பிசாசு பிடித்த அந்த நபர் சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கல, அந்த பன்றிக்குள்ளே எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான். 2 இடத்துல வேண்டிக் கொண்டான். முதல்ல மிகவும் வேண்டிக் கொண்டான், அடுத்தது இந்த பிசாசுகள் வேண்டிக் கொண்ட போது அங்க என்ன நடந்துச்சு? 13ஆம் வசனம், இயேசு உத்தரவு கொடுத்த உடனே அந்த ஆவிகள் புறப்பட்டு பாருங்க அந்த பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த அசுத்தாய் பிடித்த அந்த மனிதன் வேண்டிக் கொள்ளும் போதும் அந்த பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து எங்களை இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்ட உடனே இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அந்த பிசாசுகள் கூட்டத்துக்கே ஒரு உத்தரவு கொடுத்து அவைகளை பன்றிகளுக்குள்ள அனுப்புறாருன்னா, பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளும் இயேசுப்பாட்ட என்ன கேட்டாலும் அவர் கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா இயேசு கொடுப்பாங்க. இயேசு அன்புள்ளவர் பாருங்க. அதனாலதான் தேடி பாருங்க அந்த கதரேனர் நாட்டில் உள்ள அந்த பாருங்க அவர் படகுல இருந்து இறங்கி அந்த கல்லறைகள்ல குடிகொண்டிருக்கிற மகனை நோக்கி போகிறார். இன்றைக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இதே போல கட்டுகளில் இதே போல வேதனைகள்ல இருக்கிறீங்களா? இப்ப பாருங்க, நீங்க இயேசுவை வேண்டிக் கொண்டா மட்டும் போதும்.
அந்த அசுத்தாவை பிடித்த மனிதன் கேட்கும் போதே அவர் கொடுக்கிறாருன்னா உங்களுக்கும் எனக்கும் தராமல் இருப்பாரா? நம்முடைய இயேசு மிகவும் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உருக்கம் உள்ளவர். அதுதாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவ பக்தி உள்ள தேவ தாசர்கள் ஏசப்பாட்ட கேட்டதற்கெல்லாம் ஏசப்பா கொடுத்தாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறாரு. அந்த ஜனங்கள் பாவம் செய்த போது, தவறு செய்த போது அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார், தேவனே இந்த ஜனங்களை மன்னிங்கப்பா, இவர்களை மன்னியும் என்று சொன்ன போது, ஏன்னா இங்க தவறு செய்து அவர்களுக்குள்ளே வாதை வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் ஜெபிக்கும் போது அவர்களை பாவங்களை மன்னியும் என்று சொன்ன போது அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படின்னா பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கும் போது தேவன் அந்த சத்தத்தை கேட்கிறார். பாருங்க, அந்த பாவங்களை மன்னிங்கன்னு கேட்கும் போதே இயேசு பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெரிய ஆபத்துல இருந்து காத்தாரே. அப்ப நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்த்து, அப்பா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டா இறங்க மாட்டாரா? கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீங்க நீண்ட நாள் கண்ணீர்ல, நீண்ட நாள் வியாதி படுகையில, இன்னும் ஏதோ ஒரு காரியம் வீட்டுல நடக்கவே இல்லை, சத்துரு கிரியினால் நான் வேதனைப்படுகிறேன், இந்த சத்துருனால என்னால எதுவுமே செய்ய முடியல, என்னுடைய குடும்பத்தை அவன் கட்டி வச்சிருக்கிறான், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை எடுத்து போட்டான், எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா? அப்படி யாராவது ஏங்களோடு கண்ணீரோடு தேவ வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு நேராக இந்த வேத வார்த்தை வருகிறது பிரியமானவளே. இப்பொழுது நீங்கள் கேட்ட உடனே, கேட்கும் போதே, இந்த வார்த்தை உங்கள் வீட்டுக்குள் வரும்போதே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கூப்பிடும் போதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை, அசுத்த கிரியைகளை இயேசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க கேட்டு பாருங்கள். இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, 14ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. மார்க் 5வது அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கிறேன். பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இந்த பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். எதை அறிவித்தார்கள்? இந்த பன்றி கூட்டம் எல்லாம் எப்படி கடலிலே வீழ்ந்து மாண்டது என்ற செய்தியையும் அறிவித்தது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? 15ஆம் வசனத்தை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாரும், இவங்க சொன்னோன்னு அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படிக்கு வர்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த அப்படின்னா ஏசப்பாக்கு அது புரியும், அவருக்கு தெரியும், அவர் எல்லாருடைய இருதயங்களை அறிந்தவர், எல்லாரையும் தெரியும். பாருங்க, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அவங்க கேட்டவொடனே இவர் அனுப்பிட்டாரு. அனுப்பினதுனால என்ன நடந்துச்சு? அந்த பன்றி எல்லாம் அமிழ்ந்து மாண்டு போனதுன்னு பாக்குறோம்ல. இந்த செய்தியை இவங்க அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா? பன்றி மேய்த்தவர்கள் போய் அறிவிக்கிறாங்க. பன்றி மேய்த்தவர்கள் போய் அறிவிக்கிறாங்க. எங்க? பட்டணத்துல மட்டும் இல்ல, சுற்றுப்புறங்களிலும் போய் அறிவிக்கிறாங்க. இப்படி இயேசு வந்தார், இயேசு செய்த அதிசயத்தை பாருங்கள் என்று அறிவிக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். ஓடி வரும்போது இங்கே ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன அதிசயம்னா, மார்க் 5:15 இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, நம்பர் 1 நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பான பிரியமான தேவ பிள்ளைகளே. இதுவரைக்கும் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தான், இப்பொழுது வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறான். எப்பொழுது இயேசு அவனை தேடி வருகிறாரோ அவன் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறான். இதுவரைக்கும் அவன் உட்கார்ந்தது கிடையாது. அங்கங்கே மலைகளிலேயும் கல்லறைகளில் இருந்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். 2வது அவன் உட்கார்ந்தான். 3வதாக அவன் புத்தி தெளிந்திருந்தது. இந்த 3 காரியம் அவனுக்கு நடந்திருந்தது. இந்த 3 காரியங்களின் நிமித்தம் ஜனங்களெல்லாம் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க போகும்போது கூட அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான், காயம் இருந்தது. ஆனா இப்போது பார்க்கும்போது காயத்தை காணல. 3 காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பங்கள் அப்படி ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனா இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்களை தேடிதான் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை விசுவாசித்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்கும் போது இந்த 3 காரியம் உங்களுக்கு நடக்கும். எது உங்க வாழ்க்கையில இல்லையோ இந்த 3 காரியம். வஸ்திரம் தரிக்க முடியல, வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா அந்த ரட்சிப்பின் அபிஷேகம், ரட்சிப்பு இல்ல, அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 2வது இதுவரைக்கும் உட்காரல, இப்ப இயேசுவோடு உறவு கொண்டு உட்கார முடியும். 3வது புத்தி தெளிந்தது, சத்துடைய கிரியை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இப்ப இவர்களும் சேர்ந்து பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். உன்னை சொன்னாங்க, இயேசுவை பார்த்து நீங்க எங்களை விட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, இப்ப 18ஆம் வசனத்துல இருக்கு, இயேசு இப்ப படகுல ஏற போறாரு. பிசாசு பிடித்தவன் என்ன தெரியுமா சொன்னா? நானும் உங்களோடு இருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடுன்னா. இயேசு சொன்னாரு, எப்பா நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன், ஆனா என்ன உத்தரவுன்னா, நீ என்ன இங்க நீ ஏன் கூட வந்து வர வேண்டாம், நீ உன் இனத்தார் இடத்திற்கு போ, உன் வீட்டிற்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார்.
வசனத்தை பாருங்க, மார்க் 5:19-20. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த தெக்கப்போலி என்றால் 10 பட்டணம். அந்த 10 பட்டணத்திலும் கிரேக்கர்கள் குடியிருந்தார்கள், கிரேக்க மொழி பேசுறவர்கள் இருந்தார்கள். இந்த மனிதர் அப்படியே சென்றார். அந்த 10 பட்டணங்கள், அந்த தெக்கப்போலி கிரேக்க மொழி பேசுகிற அந்த கிரேக்கர்கள் இருக்கின்ற அந்த ஊர்ல போய் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தாராம். அந்த பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் இயேசு அப்படித்தான் அழைக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறார், சத்துடைய கிரியைகளில் உங்களை விடுவிக்கிறார். ஆனா உங்களை, இயேசுவை அறியாதவர்கள், பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கும்படியா இயேசு உங்களையும் தெரிந்து கொள்கிறார். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் போய் அறிவிக்கும் போது அவருடைய கண்ணீர் துடைக்கப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் மூலம் எந்தெந்த இடங்கள்லாம் சத்துரு குடிகொண்டு எந்தெந்த குடும்பங்களை கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவருடைய குடும்பத்துல இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? இதை விசுவாசத்தோடு நீங்களும் இயேசுவோடு ஜெபித்து பாருங்கள். இந்த வேளையில இயேசு அற்புதம் செய்கிறார். அன்புள்ள இயேசு ராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலும் அன்பான இந்த செய்தியை கேட்ட அன்பான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சத்துரு பிடியினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை நீர் தேடி சென்று அவனுக்கு விடுதலை கொடுத்தது மட்டும் இல்ல ஆண்டவரே, அப்பா, அவனை கண்டு அநேகர் உண்மை கண்டுகொள்வதற்கு ஆண்டவரே அந்த பட்டணத்துல உதவி செய்தது மட்டுமல்ல அப்பா, தெக்கப்போலி பட்டணத்திற்கு நீங்க சொன்னீங்களே, அந்த 10 பட்டணங்கள் உள்ள அந்த கிரேக்கர்களுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு நீர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக, ஒரு ஊழியக்காரராக இந்த மனிதனை மாற்றினீங்களப்பா. இந்த வேளையிலும் யார் யார் கண்ணீரோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு ஒரு விடுதலை தரும்படியா, கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள சத்துடைய கிரியைகளிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை விடுவிக்கும்படியா, இயேசுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக கடந்து வரும்படியா, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படியா இயேசுவே உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகள் விலகுவதாக, அந்த ஹாரங்கள் நொறுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே சத்துடைய கிரியைகள் குடும்பங்கள் விலகி போகட்டும் அப்பா. நீர் அற்புதத்தை செய்து இயேசுவே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியா, அநேகர் சாட்சி சொல்லி உம்மை துதிக்கும்படியா, எந்த வீடுகளுக்குள் இந்த செய்தி போகிறதோ, யார் யார் கேட்டு இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசு அதிசயத்தை செய்து, எப்படி அந்த லேகியோனுக்கு அற்புதத்தை செய்து உம்மை அறிவிக்கிறவராக மாற்றினீங்களோ, அற்புதங்களை செய்தீரோ, அதே போல இந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து இயேசுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாது. ஒவ்வொரு பேரையும் இயேசுடைய கரத்திலே தாழ்த்தி கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுடைய நாம் மட்டும் மையப்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சை மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே, இயேசு தாமே உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அன்பும் இரக்கமும் உங்கள் எல்லாரோடும் கூட இருக்கும்படியாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,